உங்களுக்கு மட்டும்தான் ஜாதகமே யோசித்து சொல்லணும் அப்படிம்பாங்க. இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் தனித்துவம்? மகர ராசியில் என்ன தனித்துவம்? மற்ற ராசிகளுக்கு இந்த ராசிக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அப்படி பயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா, மகர ராசியில் இருக்கிறவர்கள் அவர்களாகவே ஜோதிடம் கணிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள். அதாவது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே ஈஸியாக கணிச்சிடலாம். மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஒரு போதனை, அதாவது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஸ்பீச் நீங்கள் ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவிகரமான விஷயங்களை மட்டுமே செஞ்சுருப்பீங்க. மக்கள் சேவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. டிஜிட்டல் தொழில், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில், கலைத்துறை சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவும் உங்களுடைய தொழிலும் இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு வெல் டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க, மகர லக்னத்தில் இருக்கிறவங்க 2 பேருமே வெல் டேலண்டட் பர்சன். எந்த அளவுக்கு சார் டேலண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை மற்றவர்களுக்கு கற்று தருவீங்க. உங்களுக்கு எதிரியாக மாற்றாமல் கற்று தருவீங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க போய் உங்களுக்கு எதிரியாக மாற மாட்டான். அந்தளவுக்கு தான் உங்களுடைய கற்றுத்தரும் விதமும் இருக்கும், உங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கும். உங்களுக்கு அதீத சக்தி. எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய கற்பனையை நீங்கள் ரியலிஸ்டிக் ஆக்கிடுவீங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்படி பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, வேறு ஜாதியினரோ அல்லது வேறு மதத்தினரோ அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் தான் உங்களுக்கு இன்னும் இறுகிய ஒரு உறவாக இருப்பாங்க திருமணத்தின்படி. இல்லை நிறைய பேர் சொந்தத்துலேயும் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப வெல் அட்டாச்சு பர்சன்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா வேறு ஜாதி, வேறு மதம், இந்த மாதிரி இதில் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே லைஃப் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகர ராசிக்கு அது பொருந்தும். அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு 90% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாங்கள் பார்த்த ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட 90% பேருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு எது நடந்தாலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு தான் நடக்கும். மகர ராசிக்காரர்களுடைய பிறப்பே அப்படி தான், எங்களுடைய விதியினுடைய கணிப்பே அப்படி தான். ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த விஷயம் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஜர்க்கை விடும். ஒரு ஜர்க்கு, சின்னதாக ஒரு ஜர்க்கு. அது என்ன சார் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஜர்க் எல்லாத்தையும் தாண்டி அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மை அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் எதை தொட்டாலும் வெற்றி உருவாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எப்படி சார் எதை தொட்டாலும் வெற்றியாகும்? மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடந்துட்டு இல்லையே, எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக தான் இப்போது இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மந்தத்தன்மையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் அதிகமாக ஊர் சுற்றுற பார்ட்டி, எங்கே போனாலும் அப்போ சுற்றிட்டே தான் இருப்பீங்க. ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ சுற்றிட்டே தான் இருப்பீங்க. அது இந்த மகராசிக்கே உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அதனால தான் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். கடனை அதிகமாக விரும்பாத ராசி, இருந்தாலும் சிறிது கடன்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிலப்பண்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நிலம் வாங்குவீங்க, நல்ல ஒரு நினச்ச மாதிரி நிலம் வாங்குவீங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வாங்குவீங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வாங்குவீங்க. அதே மாதிரி விவசாய நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வாங்குவீங்க. அதில் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவுமே நடக்கும். அதில் ஒரு போர் போட்டு வீடு கட்டி தண்ணி நிறையா வரணும், அதில் வெள்ளாமல் போடணும், அப்படி இப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்கும். ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களுடைய நலன் எப்போவுமே அதிகம். சகோதர சகோதரிகளினுடைய அவங்களுடைய ஹெல்ப்னால தான் நீங்கள் இந்த லேண்டுமே வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய சகோதர சகோதரிகள், சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் பணம் ஹெல்ப்போ ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. நகையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் இந்த லேண்டே வாங்கியிருக்க முடியும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் இந்த அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி உறவுகள் ஏதோ ஓரளவுக்கு ஆப்டாக பொருந்தும். சில நேரத்தில் அவங்க மேலே நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் இருந்திருக்கும் முன்னாடி. அதற்கு பிறகு இப்போ ஓரளவுக்கு மேட்சாக வருவீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உறுதுணையாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணாலும் தனியாக தான் எதையும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இருந்தாலும் பணப்பற்றாக்குறையின் காரணமாக சில பார்ட்னர்ஸை இணைக்க வேண்டிய தருணங்களாக இருக்குது. அந்த மாதிரி சிலரை இணைச்சி தான் நீங்கள் தொழிலை பண்ணிகிட்ருப்பீங்க. பணப்பட்டுவாடா விஷயங்களில் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு லேக் அடிக்கும். அந்த லேக்கை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடணும். பெண்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகம். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் பெண்களை வச்சு அதிகமாக ஏதாவது தொழிற்சாலை நடத்துறது, இல்லை அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எல்லாமே ரன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகம். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறீங்க லேபர்ஸ் அதிகமாக பெண்கள் இருப்பாங்க. இது மகர ராசிக்கு உண்டான, மகர லக்னத்திற்கு உண்டான ஒரு வினோதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மகராசிக்காரர்கள் பெண்கள்கிட்ட முதல்ல கொடுத்து எதை பண்ணிங்க அப்படின்னா நல்லது தான் நடக்கும். பெண்கள் இந்த மகராசிக்கு ஒரு மிகப்பெரிய கண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மகராசியில் பிறந்தவர்கள் தோல்வியை கண்டு அஞ்சாதவர்கள் தோல்வி பக்கமே போகாதீங்க. எதுக்கு சார் தோல்வி வெற்றி அப்படின்னு யோசிப்பீங்க, எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் வெற்றி கட்டாயம் நிச்சயம். வெற்றி அப்படி நிச்சயம் அப்படிங்கிறதுல நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துவீங்க.
அந்த ரிஸ்க் யார் சார் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி பயந்துப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வினோதமான ஒரு பழக்கமும் இருக்குது. தனியாக பேசுகிறது, சின்ன சின்ன விஷயங்களை தனியாக நின்று அப்படியே ஒரு ரீகால் பண்ணி பார்க்குறது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கல அப்படின்னா உங்களை வந்து ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களே ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக கண்காணிப்பு தேவை. உங்களுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் உங்களோடு சண்டை போட போகிறவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல பொறுத்து தான் போகணும். அதே மாதிரி ஏற்கனவே செஞ்ச தொழிலில் சின்ன சின்ன மிஸ்டேக்கு அது இதுன்னு நிறைய பேரெல்லாம் கிளம்பி வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல் மைண்டை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கள கொஞ்சம் சைலண்ட்டாக மூவ் பண்ணி கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே சரி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். வருமானத்தில் கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். மே மாதம் வரைக்கும். மே மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு வருமானம் இருக்குது. அந்த மே மாதம் ஜூன் மாதத்துலலாம் வந்து நல்ல ஒரு தொழிலை வந்து முன்னாடியே ரெடி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 4 நாள் அதாவது ஒருத்தன் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் மோதி பார்க்கும்போது பயிற்சி எடுக்கணும். பயிற்சி வந்து தோல்வியாச்சு அப்படின்னா அது முயற்சி அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஏதோ ஒரு போட்டியில் ரெடி ஆகுறீங்க, அது வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணது எல்லாமே உங்களுக்கான பயிற்சி, ப்ராக்டிஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி மைண்டில் தாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு எது பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த மே மாதம் நல்ல ஒரு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி உட்காந்து வேலை பார்த்துக்கலாம். இப்போ நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு ஜாலியாக ஆர்டர் பண்ணி வேலை வாங்கலாம். நீங்களுமே நல்லா ஸ்டெப் எடுத்து இந்த ஸ்டெப்பில் இந்த ஆஃபீஸ்க்கு இந்த நேரம் போயிட்டோன்னா அந்த ஆஃபீஸ்க்கு இந்த நேரம் போயிட்டோன்னா இதில் வருமானத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வேலை அலைச்சல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அந்தளவுக்கு வருமானம் இருக்கும். போயிட்டு வந்தால் வருமானம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு வந்தோம்னா ஒரு வருமானம், போயிட்டு வந்தோம்னா அப்படி எங்களை பூஸ்டப் பண்ணோம்னா ஒரு வருமானம், அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க. எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் மகர ராசிக்கிட்ட சில டவுட்ஸ் கேட்பாங்க. மகர ராசி வந்து ஐடியாலஜி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியாலஜி அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமான கற்பனை திறன் இருக்கும். கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய எச்சரிக்கையாக நீங்கள் வந்து எல்லா விஷயமே வந்து நோட் பண்ணிக்குவீங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முன்னாடியே லேர்ன் பண்ணி வச்சுக்குவீங்க. இந்த விஷயத்தில் நம்ம இப்படி கற்று வச்சுட்டா தான் நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எதையுமே நல்லா ஒரு 10 தடவை 20 தடவை வந்து யோசிச்சு தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக விட்டுறதுனால அதில் உங்களை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த விஷயத்தையும் ஈஸியாக விடாதீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கல்வியில் ஒரு முதன்மை பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துங்க. படிக்கிற வேலையை பாருங்கள். வேறு எந்த ஒரு கவனத்தையும் உள்ளே கொண்டு வராதீங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் பக்கம் ஈர்ப்பு, பெண்களாக இருந்தால் ஆண்கள் பக்கம் ஈர்ப்பு, அந்த மாதிரி ஈர்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறனால தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகமாக ஈடுபடுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி நிச்சயம். அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். கூட்டு தொழில்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஆப்டாக பொருந்துமே தவிர எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு பொருந்தாது. இப்போ உங்களுக்கு நல்லா சார் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, அது நீங்களே தனித்தனியாக ரெடி பண்ணிக்கிறது உங்களுக்கு 100% நன்மையாக வந்து வருங்காலத்தில் அமைய இருக்கும். ஸோ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம், நிலப்படங்கள் வாங்கக்கூடிய நேரம், காரு இதெல்லாம் வந்து நல்லதாக ரெடி பண்ணலாம். புதுசாகவும் வாங்கலாம், இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டிகள்லாம் வாங்கலாம். நிலம் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் வாங்குவீங்க. நிலம் வந்து இனிமேல் கட்டுக்கிடங்காத அளவுக்கு நிலம் வாங்குவீங்க. அதுவும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கிறது. ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வருமானம் வரும். தொழிலில் நிறைய வருமானம் வரும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் நிறைய வருமானம் வரும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் மிச்சமாகும். சார் இந்த இடத்துல இவ்வளோ ஃபீஸ் கட்ட சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கிடச்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு ஐடியாலஜி புதுசாக பிறந்திருக்கும். அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து ஜாலி பர்சனாகவும் எச்சரிக்கையான ஒரு பர்சனாகவும் மாறுவீங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது முருகப்பெருமான் மற்றும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அதே போல் திருச்செந்தூர் முருகரை வழிபடுவதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு. பழனி முருகரை வழிபடுவதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த நன்மைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிய பிறகு இந்த தெய்வங்களை வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மையாக உங்களுக்கு வந்து சேரும். மிகப்பெரிய நன்மை நமக்கு வந்து சேரும். இதில் என்ன ஒன்று அப்படின்னா ஒரு 10 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும். அது உங்களுடைய கோயில்லையாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு பக்கத்துலையாக இருக்கலாம். ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க. அசைவம் இல்லாத உணவு அன்னதானமாக கொடுங்க. ரொம்பவே நல்லது. கிடாய் வெட்டி விருந்து போகிறோம் சார், நீங்கள் நார்மலாக ஒரு தயிர் சோறு, தக்காளி சோறு, புளி சோறு, லெமன் சோறு ஏதோ ஒன்று வாங்கி கொஞ்சோண்டு செஞ்சு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய 10-20 பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு கப்பில் போட்டு கொடுங்க. ஒரு தண்ணி கேன் கொடுங்க. சின்ன தண்ணி கேன், ஒரு 5 ரூபா 10 ரூபாயில் தண்ணி கேன் வைக்கும் பார்த்தீங்களா,
ஸோ அந்த தண்ணி கேன் கொடுங்க. அந்த தண்ணியும் சாப்பாடும் கொடுங்க. எங்கள் வயிறு நம்புறது நீங்கள் பக்கத்தில் இருந்தே பாருங்கள். அதே போல் யாராவது ஒரு வயதில் முதிர்ந்தவர்களுக்கு ஒரு உடை வாங்கி கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு உடை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு நல்லது. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சார் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது. எல்லோருக்கும் நன்றி.